விஷயமே தெரியாமல் இந்த புதியவர்கள் என்னை இப்படி குத்தி பேச காரணம் என்ன? ஒன்று, தானும் ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரி என்ற நிலைக்கு வந்து விட்டோம். தன்னோடுள்ளவர்களை பேசுவது தன்னை பேசுவது அல்லவா என்கிற நினைப்பு ஒன்று. இரண்டாவதாக, இத்தனை காலமும் இங்குள்ள ஊழியர்களை தெய்வங்களைப் போல நினைத்து வந்தோம். இப்போது அவர்களை குற்றப்படுத்துவதை பார்த்தால் உண்மையாக தெரிகிறது. அதனால் இந்த ஊழியர்களின் குற்றங்களை நாம் ஒத்துக்கொண்டால் நமக்கும் அவமானமாகிவிடும். இதை முன்பே அறிந்திருந்தால் ஊழியத்தில் வராமலாவது இருந்திருக்கலாம். இது தெரியாமல் தான் ஊழியத்தில் வந்துவிட்டோம். எனவே ஒரே அடியாக நாட்டில் உள்ளவர்களைப் போல குற்றத்தை மறைத்து பேசுவதுதான் நமக்கு நல்லது. இல்லை என்றால் நம்மை குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ள வேண்டி வரும் என்ற எண்ணம் பயம் ஆகும். இப்படிப்பட்ட எண்ணத்தினால் உண்டான பின்விளைவினால்தான் பழைய ஊழியர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசாவிட்டால் டாஸ்பாஸ் என்ன நினைப்பார், பழைய மற்ற ஊழியர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற எண்ணத்தில் குற்றவாளிகளுக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசி தாங்களும் குற்றவாளிகளாகி வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். இப்படி இருந்த ஆசீர்வாதத்தையும் தொலைத்துவிட்டு யூடியூபில் போடும் நிலை வருத்திவிட்டு பேசுவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்கென்று பாடுகளை நெருக்கங்களை அனுபவிக்கிறோம் என்று மாற்றி பேசி மற்றவர்களின் அனுதாபத்தை பெற தந்திரமாக பேசுகிறார்கள். இவர்கள் பிரசங்கம் யூடியூபில் போடுவது என்று அறிந்தும் இப்படி பகிரங்கமாக குத்தி பேசினால் இவர்கள் வேறு கிளை சபைகளில் போய் நின்று பிரசங்கம் பண்ணும்போது என்ன மாதிரி குத்தி பேசி இருப்பார்கள் என்று நீங்களே சிந்தியுங்கள். இது பாஸ்டர்கள் மட்டுமல்ல, பெண் ஊழியர்களும் சேர்ந்துதான் இப்படி செய்ததும் செய்வதும் ஆகும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.